நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசி பழகிற வார்த்தையில தான் ஒரு தாயினுடைய வளர்ப்பு தெரியும்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, பொது இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். நம்ம கிட்ட பழகவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் நம்ம கிட்ட ரொம்ப அந்நியமா பழகி இருப்பாங்க. ஏன், அவங்களுடைய பர்சனலை நம்மளை நம்பி எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் அவங்கள நம்பி ஒரு சில விஷயம் தான் சொல்லுவோம், ஒரு சில விஷயம் சொல்ல மாட்டோம். நம்மளை நம்பி சொல்லிட்டாங்கன்றதுக்கோசம் நாலு அடைவில் அவங்க கிட்ட சண்டை போட்டு உனக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவுன்னு வந்த பிறகு அவங்கள பெத்தி பின்னாடியோ இல்லை அவங்கள சுத்திக்கிறவங்கிட்டயோ தப்பு தப்பா சொல்லி கொச்சப்படுத்துறது நம்ம தாயினுடைய வளர்ப்பை சொல்லுவாங்க குறை. அம்மா நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்துந்தா இந்த மாதிரி அவனை நம்பி நான் சொன்ன விஷயத்த என்னை கேவலப்படுத்திட்டு போவானா, என்னை கேவலப்படுத்திட்டு போவாளா, இப்படி சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி சொல்ற விஷயம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுமே கண்டி இந்த வாயால அடுத்தவங்க கிட்ட சொல்லி அடுத்தவங்களை கொச்சப்படுத்துறது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். இதை நான் பேச சரியா தப்பானு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.